ஜூன் 5, 2024 ஆண்டு புச்சியங்களோட சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு 8 நாள் ட்ரிப்பா தான் போயிருக்காங்க. பட் அந்த 8 நாள் ட்ரிப் எதிர்பார்க்காத விதமா பல மாசத்துக்கு மேல ஆகியும் திரும்ப வர முடியாத சூழலே இருந்திருக்கு. ஸ்பேஸ்ல நினைச்சு பாருங்க, ஒரு நல்ல காத்து இருக்காது, கிராவிட்டி இருக்காது, பல வகையான சூழலுக்கு தள்ளப்படுவோம், ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட இத்தனை மாசத்துக்கு மேல நடந்த போராட்டத்துக்கு இப்ப வெற்றி கிடைச்சிருக்கு. ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பத்திரமா இப்ப பூமிக்கு திரும்பி வந்துட்டாங்க. Crew 10ங்கிற ஒரு புது டீம் போயிட்டு சுனிதா வில்லியம்ஸ் அவர்களையும் புட்ச் அவர்களையும் திரும்ப பூமிக்கு வர வச்சுட்டு அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்க ஆராய்ச்சி பண்ண இருக்காங்க. அண்ட் சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு மேல விண்வெளியில் இருந்து இது வரைக்கும் மிக நீண்ட நாளா விண்வெளியில் இருந்த பெண்மணிங்கிற ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்களேன், ஒரு சின்ன கேப்சூலுக்குள்ள உங்களை போட்டு பூமிக்கு மேல ஒரு 400 கிலோமீட்டர் வச்சு உங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு வேதனை தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அண்ட் வெற்றிகரமா இப்ப பூமிக்கு வந்துட்டாங்க. உண்மையாலுமே இவங்களை பத்தி எல்லாம் நினைக்கிறப்பவே ரொம்பவே ஆச்சரியமா தாங்க இருக்கு. இவங்களோட இந்த வீரமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?